திரும்பவும் இந்த வாரம் போல உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் அவங்க டாம் பிராங்க் அண்ட் டிஜே டெஸ்ட்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி உங்களுக்காக. ஏமா இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆங்கர்ஸ் அந்த வேலை தான் செய்யணும். நீ ஏன் வாரம் வாரம் ஒரே ஸ்கிரிப்ட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ புதுசா பண்ற மாதிரி போங்க. ஹலோ, நீங்க வாரம் மேடம் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பண்றதானே நானும் நாங்க ஒரே ஸ்கிரிப்ட பேசினாலும் வரக்கூடிய கெஸ்ட் மாறிட்டே இருக்காங்க இல்லையா? அதுதான் நம்ம நண்பன்டாவோட சிறப்பு. இங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை பண்ணுங்க. ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. ஓகே? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஜீ தமிழ்ல இன்னைக்கு ஆங்கரா இருக்கிறவங்க நாளைக்கு டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே படிப்படியா முன்னேறி சிங்கரா மாறுவாங்க. கரெக்ட்யா? இந்த புள்ள எப்படி மனப்பால் பிடிச்சிக்கிட்டு இருக்குது? கரெக்ட் தானே? நீங்களும் அப்படிதானே ஆயிருக்கீங்க. கொல்ல போறவனே, நீ போட்டு உனக்கு ஆங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கா? நீங்க ஆகும்போது நான் ஆடுறதுல என்ன தப்பு? ஐயா, ஒரே வழிதான் இருக்கு, போட்டு தள்ளிடுவோம். ஆனா அந்த பொண்ணு சொன்னதுல ஒரு விஷயம் கரெக்ட். ஜீ தமிழ் குடும்பத்தை பொறுத்தவரையிலையும் இந்த குடும்பத்துக்குள்ள வர்றப்ப அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, அவங்க என்னவா வராங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பல்வேறு முகங்களை காட்டும் விதமா அத்தனை திறமைகளையும் பிரதிபலிக்கிற விதமா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட 3 ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ். ஆமா, நிறைய டேலண்ட் இருந்தா ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் தானே. சோ அப்படிப்பட்ட 3 ஃபேசஸ் ஆஃப் ஜி ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இட்ஸ் டைம் டு வெல்கம் புவி, கமல் அண்ட் கார்த்திக் onto the sets of நண்பேண்டா. வணக்கம். 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 ஸோ 3 பேரையும் வெவ்வேறு ஃபேஸஸில் பார்த்துருப்பாங்க மக்கள். இன்னைக்கு மக்களுடைய நண்பண்டாவாக பார்க்கறதுக்கான தருணம். இது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள வந்திருக்கீங்க. அண்ட் ஜீ தமிழ் ரசிகர்கள், உங்களுடைய ரசிகர்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? ரசிகர்கள்லாம் இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்கன்னு நினைச்சுதானே. ஜீ குடும்பம், ஜீயோட மூத்த அண்ணனே நீங்க தான். என்ன பேர் வைக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கிறவர் கமல் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிட்டீங்க ஃபுல் ஸ்கிரிப்ட். ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்றது, நல்ல ஷோ எங்கன்னா இருந்தா பாருங்க, எங்க ஷோலாம் முடிஞ்சா பாருங்க, கொஞ்ச அளவுக்கு பார்க்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லணும்ல. நம்ம இல்ல என்ன பண்றது, இல்லைன்னா நானும் விக்னேஷ் காந்தல ஆங்கரா உப்பு போட்டுனுக்க முடியுமா? நல்ல ஆங்கர் இருந்தா. ஆனா அந்த ஷோ பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். வழக்கமா நிறைய ஷோ இருக்கும், போனா ஷோக்கு நோட்டில் கழுவி ஊற்றுவாங்க. நம்ம சேனல்ல தான் கழுவி ஊத்துறதுக்குன்னே ஒரு ஷோ வச்சிருக்கிறாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் வந்து கொடுக்கணும். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பி விடுவாங்க. சரி, ஓகே. வாயை மூடி பேசுவோம். இதுல என்னன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலை நீங்க வாயை திறக்காம சொல்லணும். ஸோ முதல் கேள்வி கார்த்திக் கிட்ட இருந்து வரும். தலையோட டான்ஸ் பத்தி உங்களுடைய வியூ. தலை நீ என்ன ஆக்ஷன் காட்டினாலும் அவனுங்க பண்றதா பண்ணுவாங்க. நீ காட்டுறதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. தலை ஓடினார்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் தானே. தலை டான்ஸ் சூப்பர். இல்ல அவர் சொல்ல, அதான் நீங்க சொல்ல வந்தது. கேட்டுக்க எப்படி என்ன இங்க பாருங்க. ஹலோ, ஒண்ணு நீங்க போர்டிங் பண்ணுங்க, இல்ல யாரையாவது போர்டிங் பண்ண விடுங்க. ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு அவன் கெஸ்ட் இருந்தோன்னு கெஸ்ட் நினைச்சுன்னு வந்துட்டு பாண்டா. நம்ம பசங்களை நம்ம தானே காப்பாத்தணும். அவர் தொப்பையை பத்தி பேசுறீங்க. தொப்பையெல்லாம் இருந்தும் இங்கெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ சொன்னாங்க. தொப்பையெல்லாம் இருந்தும் அவர் டான்ஸு பார்க்கறதுக்கு சுமாரா இருக்குமா? வடிவமா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? சரி, ஓகே, விட்டுருவோம். கியூட்டா இருக்குமா? சரி, ஓகே. எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், தலை மாதிரி டான்ஸ் ஆடி கேட்டிருக்கீங்களா? சூப்பர். கொஞ்சம் கூட கார்த்தியே வராம தலை மாதிரியே ஆடிட்டீங்க. சிறப்பு பிரதர், செம. ஸோ அடுத்த கேள்வி வந்து புவி அவர்களுக்கு. சீரியல்ல நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. சூப்பரா உள்ள போவோம் நடிக்கிறதுக்கு. வாமிட் எடுக்கிற மாதிரி போய் விழுந்துட்டோம்னா படிச்சு அனுப்பி விடுவாங்க.
மண்டையில கொட்டி இதை நடின்னு சொல்லுவாங்க. நடின்லாம் சொல்ல மாட்டாங்க, நடிக்காதன்னு சொல்லுவாங்க. மண்டையில கொட்டி இங்கே இரு தட்டி வச்சிருவாங்க. போ எழுதி கொடுத்துரு, ஒட்டு மொத்தமா எழுதி வாங்கிரு. ப்ரோ இந்த சீரியல் உள்ள ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களை பத்தி அது சொல்லுங்க ப்ரோ. ஹீரோயின் பத்தி நீங்க எதாவது நினைக்கிறீங்க? சீரியல் நடிக்க வந்து 1 மாசம் தாண்டா ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோடா. ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளில பேசுறாரு. ஓகே, அவ்வளோதானா? சூப்பர் பிரதர். அதெல்லாம் வந்து என்ன காப்பாற்றும். ஓகே, கமல் ப்ரோ, ஜீ தமிழ்ல இருக்க மற்ற ஆங்கர்ஸ் பத்தி ஒவ்வொருத்தர் பத்தி. அதெல்லாம் வாயை திறந்தாலும் சொல்ல முடியாது, வாயை மூடி எப்படியாவது சொல்றது. தீபக் ஃபர்ஸ்ட். நல்ல ஆங்கர், நல்ல மனசு. நல்ல நல்ல மனசு anchor இல்ல. இல்லையா? நல்ல மனசு இல்ல, ஆனா நல்ல ஆங்கர். டேய், நான் சொல்றதுக்கு நீயே சொல்லிட்டேன். சொல்லுவான் எடுத்தாலும் நான் சொல்றேன், உனக்கு புரியும். நீ சொல்ற, உனக்கு தேவை ஆக்ஷன் நீ சொல்லிட்டா. ஹலோ மிஸ்டர் புவி, பாத்துக்கங்க. பரவாயில்ல. அப்புறம் அடுத்த ரவுண்டு நீங்க எங்கள்கிட்ட தான் விளையாடணும். இதுக்கப்புறம் நான் டிராவல் எபிசோடோட அவனுக்கு முடிஞ்சிடும். ஒரு வருஷம் 2 வருஷம் 1 மணி நேரம் இருக்கணுமே. பாத்துக்கோ. சொல்லு. மீச வச்சிருப்பாரு தீபக் தங்கமான மனசுக்காரர். குட் சொல்லிட்டானா? அடுத்தது அடுத்து நாங்க சொல்றோம். குண்டு அர்ச்சனாவை எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? இல்லையா? ஆனா அவர் சொல்லவே இல்லை, நீங்க தான் அர்ச்சனான்னு சொன்னீங்க. இல்லங்க, அவர்தாங்க நான் சொன்னாரு. சொல்ல. சரி, யார் அடுத்த ஆங்கர்? வந்து எங்க அக்காவா அர்ச்சனாவா சரிங்க சரிங்க, அடுத்த ஆங்கர் யார் சொல்லுங்க. அடுத்த ஆங்கரா அர்ச்சனா. அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ஆக்ஷன்ல தான் சொல்லணும். அவன் சொன்னால அது. ஓகே ஓகே. அர்ச்சனா அக்கா அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா வாய். பேசுவாங்க. நல்ல வாய். அது இன்னும் 2 தடவை சொல்லு, ஒரு தடவை ரொம்ப சொல்லு. நல்லா பேசுவாங்க. தட்டுங்க, முடிஞ்சிச்சு. ஹலோ, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. ஆங்கர் பண்ண மாட்டாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, பேசிக்கிட்டே ஆடுவாங்க, பாடிக்கிட்டே பேசுவாங்க, பாடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கண்டதை பேசுவாங்க. அதுதான் எல்லாம் இப்படி சொன்னாங்க. நான் கண்டதெல்லாம் பேசுறேன். அடுத்த ஆங்கர் மகேஸ்வரி. மகேஸ்வரி செம்மையா ரொம்ப இருப்பாங்க. அழகா இருப்பாங்க. காய், உன் மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்கல, என் வாய்ஸ் சொல்றேன். ஆர்மிலாம் கண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்களா இல்ல, நோட் பண்ணீங்களா இல்ல, இப்படிதான் சொன்னாரு. ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுதான் சொல்ல வராரு. நீ சொல்ற, நீ கரெக்டா சொல்ற. செம்மையா இருப்பாங்க, ரொம்ப அழகா நிறைய நல்லா மேக்கப் makeup போடுவாங்க. பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்ல மனசு. மனசையே அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? ஆனா ஐயா, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? அவர் யாரு நல்லா ஆங்கர் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் நல்ல மனசு, நல்லா இருப்பாங்க. நல்ல ஆங்கர் ஒரு 2 பேர் தான், உங்களுக்கு மட்டும்தான். நீ வரும்போது சொல்லுவல. இதுக்கு மேல எதுக்கு அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க? பாரு பிராங்க். கீர்த்தி சரி, கீர்த்தி ஆ. கீர்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க லொட லொடான்னு, ஆனா ஆனா கேட்கல. ஆள். அவ்வளோ. ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஃபைனலா எங்க 2 பேரை பத்தி ஆங்கரா கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்ல சிரிப்பு வர மாதிரி பேசுவாங்க. ஏன்? ஏன்? இப்ப இவர் சொல்றது நீங்க சொல்றீங்களா? இவர் சொல்றது சரி, நான் ஓகே. அதான் காதுல வாங்க, அதை பறிச்சு வச்சுக்கோ. நல்ல எருமாட்டு சைஸ்ல அதான் கிட்டத்தட்ட சொன்னேன், அத்தனை நான் சொல்லியிருப்பேன். மைண்ட் வைஸ். திறமசாலி, இணைப்பிரியாத சகோதரர்கள், ஒருத்தருக்கு அதுல பயங்கரமா பெரிய தலையோட ஓகே. ஒருத்தன், குழந்தை மாதிரி குழந்தை. இன்னொருத்தன். ஒருத்தன் பிச்சு மூஞ்சி, ஒருத்தன் பாப்பா மூஞ்சி. நல்ல ஆட்கள், நல்லா பேசுற ஆட்கள், அருமையான மனுஷனுங்க. நல்ல மனுஷன். நன்றி. இது வழக்கமா எல்லாருக்கும் சொல்றது. இது நல்லா கஷ்டம் கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வழக்கமா சொல்றதா? அதை கட் பண்ணிருங்க எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் இல்ல, இவங்களுக்கு மட்டும் கட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 3 பேருமே வாயை மூடி பேசுவோம். ரொம்ப சிறப்பாக விளையாண்டு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ நண்பண்டாவினுடைய அடுத்த பகுதி நடிகண்டா. நடிகண்டா நடிகண்டாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனில் நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு ரோல் பிளே மாதிரி அதை நடிச்சு காட்டுவோம். ஓகேவா? டன். ஸோ முதலாவதாக நாங்கள் நடிக்க கூப்பிடுவது புவி அவர்கள். ஸோ புவி, உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கீங்க, பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க, பொண்ணு வீட்டில் இருக்கீங்க, பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தா அந்த வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க 2 பேர் வந்து உங்களை ரொம்ப நேரம் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு
நீ அந்த வில்லன் நான் வர்றவன் தானே அப்படின்னு கேட்டுட்டாங்க. கேட்டு அதுலேருந்து அவங்க வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்ககிட்ட சண்டையும் போடக்கூடாது. அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது. அந்த பொண்ணை எப்படியாவது உங்களுக்கு பேசி முடிக்கணும். அதுதான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. கமல் வந்து அண்ணன், அந்த பொண்ணோட அண்ணன். உண்மையிலுமே உண்மையிலுமே ஆமா, நானே சொல்றேன். சரி ஓகே. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியா? நான் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தம்பி எங்க? இவன் வில்லன் தானே? இவன் எதுக்கு இவன் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்கப்பா? கூறு இல்ல உனக்கெல்லாம்? இவனையா ஐயா, அண்ணா, அண்ணா, என்ன அண்ணா, பண்றான் தெரியுமா? யோ எந்திரியா முதல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. யோ எந்திரியா முதல்ல. நான் பேச விடுங்க. ஒரு என்ன நிமிஷம் சொல்றது என்ன பேச வர? இல்லைன்னா பண்ணந்தா அது டிவி என்ன டிவி சீரியல். சீரியல்லையே இப்படி பண்றியே, அப்ப நீ எங்கள்கிட்ட என்னன்னா பண்ணுவ? நீ ஏன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா? போயாயோ, இது ஒருத்தரப்பா எப்பா. அவன் அன்னைக்கு சீரியல்லே ஒரு பொண்ணு குரு குரு குருன்னு பார்த்தான். ஐயோ அது ஸ்கிரிப்டட். அதுல சீரியல்ல இருக்க பிள்ளையெல்லாம் நம்மளாலேயே பார்க்க முடியாது. அதையே குறுகுறுன்னு பார்த்திருக்கான்னா இங்க பாருங்க, என்னன்னா ஒரு விஷயம், அவங்க சீரியல் எழுதி கொடுப்பாங்க, அதைத்தான் நாங்க அங்க பண்றோம். நிஜ வாழ்க்கை என்ன பார்த்தா எவனாவது எழுதி கொடுத்தா ஏதாவது பண்ணிடுவேன். இப்ப நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உன் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேச எழுதி கொடுத்தா பேசிடுவேன் நீ. அப்படி இல்ல எப்பா இங்க பாருப்பா, இது எங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி எஜுகேட்டட் ஃபேமிலி, ஒரு பண்பாடு உள்ள குடும்பம். என்னடா பேசு, குடும்பம் எஜுகேட்டட் ஃபேமிலி மட்டும் சொல்லாத. யார் அவர்? யாரு ஃப்ரெண்டா? அவர் அண்ணன். ஆடியன்ஸ் எத்தனை குடும்பத்தை தம்பி நீங்க கெடுக்குறீங்க? ஒரு குடும்பம் கண்ணால பாக்குறேன் தம்பி. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு இல்ல, எடுத்திருக்கீங்க. அது ஒண்ணுதான். அது ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இல்ல. இதுதான்னா ஒரு குடும்பத்தை கெடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். அதை பெருமையா சொல்லிட்டு இருக்க நீ. தம்பி சிரிக்காதீங்க தம்பி, இது சிரிக்கிற விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் சரி, நீங்க பேசினே இருக்க பொண்ணு பஜ்ஜி கிஜ்ஜி என்ன கொடுக்க சொன்னீங்கன்னா நாங்க சாப்பிடணும் போல கேப்ல கொடுக்கல. இதுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ பொண்ணு கேட்க வந்ததே தப்பு. ஓப்பனா இதுகிட்ட பொண்ணு கேட்டதே தப்பு. தம்பிங்க பாருங்க தம்பி, நீங்க உண்மையிலே நல்ல நான் என்னங்கிறேன், உங்க சீரியல்ல ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை அனுப்பி விடுங்க. நம்ம பிள்ளைக்கு அவர் பேசுங்க. அவர்தான் கலாய்க்கிறானுங்கடா, அவனுக்கு தெரியாம சொல்றானுங்க, தெரிஞ்சு சொல்றானுங்கடா. நான் தாங்க இது அது. சரி விட்டு போ. இல்ல இல்ல சீச்சி, அந்த முடிவு எடுக்கல, கிளம்பி போன்னு சொன்னேன். சரி ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்ததா கார்த்தி. கார்த்திகிட்ட வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமு. அப்போ வந்து ஒருத்தன் கலாய்க்கிறான் கீழேருந்து. நீங்கள் உங்கள் ஷோன்றதுனால அடிச்சு பற்றி அனுப்பிச்சி விட்டுறீங்க போடாடி அப்படின்ட்டு. பார்த்தா அவன் ஒரு ஏரியா கேங்கே கூப்பிட்டு வந்துட்டான் போயிட்டு. இப்போ நீங்கள் அடுத்து இன்னும் 1 hour அங்கே ஷோ பண்ணி ஆகணும். வந்து அவன் நின்றுட்டு இருக்கான் உங்கள்கிட்ட மல்லுக்கு, கலாய்க்கிறாங்க. எப்படி சமாளித்து அவனை அனுப்பி விடுவீங்க? டேய் நிறுத்து நிறுத்து. நீ என் தம்பியை வந்து பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சுட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? இல்லங்க, இவரை இப்பதான் பாக்குறேன் நானு. இப்பதான் பாக்குறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்ல? இப்பதான் காரி துப்பி கரடியே காரி விழுந்த முகம் மாதிரி இருக்குலாம் சொன்னியா? சொன்னியா? அந்த அந்த முகம் எப்படி இருக்குன்னு காட்டத்தாண்ட எங்க அண்ணனை கூட்டு வந்தேன். ஓஹோ, அப்படி வர நீ. இல்ல இல்ல இல்ல, சண்டை போடுங்க. சண்டை போட்டு யார்கிட்ட நான் சண்டை போடணும்? அங்கேயா இங்கேயா? இல்ல அவன்ட்டு தான். யாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் பத்தியா? அவர் யார் தெரியுமா? தெரியுமா? எங்க ஏரியா கவுன்சிலர். இந்த ஏரியால வந்து dance ஆடுவா, அவர் யாருன்னு கேட்பேன். அவரை பார்த்தா என்ன இது மாதிரி இருக்கா இல்ல அது மாதிரி இருக்கா உனக்கு? தெரியல பா, சாரி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உன்னே தெரியலங்கிறானே அவன். என்ன ஏன் அப்படி சொன்ன? தெரியலன்ட்டான், என்ன தெரிஞ்சான்னா தெரியல. எவ்வளவு பெரிய ஆள்னே நீ. இல்லையே, யார் சொன்னா? நீ தான் சொல்ற. ஆடுறதுலாம் ஒரு டான்ஸ். இது நம்ம ஏரியால வந்து நடத்திட்டு நம்ம பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுருக்கான் அடிச்சு. இப்ப நீங்க அவனை கலாய்க்கணும், என்ன கலாய்க்க கூடாது. அவன்கிட்ட சண்டை போடுவாங்க. சண்டை போடு தம்பி, நீ டான்ஸ் ஆடு, நீ சண்டை போட. என்னடா பிரச்சனை? பாட்டு ஆடி இருந்தோம், இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அண்ணே அவனை முதல்ல ஆட சொல்லுண்ணே. ஆடிட்டு இருந்தேன்னு சரி, ஆட சொல்லு. பதிலுக்கு நம்மளுக்கு ஷூல லேஸ் இல்லனே, பேண்ட் ஓட்டையா இருக்குனே, இதெல்லாம் போட்டுட்டு ஃபேஷன். நல்ல காசு தானே வாங்கி ஆடுற தம்பி. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா நல்ல துணிமணி போட்டு பாக்குறவங்க தெரியல. உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு பிரச்சனைனா நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரேன். நாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை வேணானா நீ பிரச்சனை வேற பண்ணுவியா? இல்ல நீ பண்ணுவியா? இல்ல நீ பிரச்சனை வேற நாங்க பண்ணுவியா? ஆடணும். உன் கூட எல்லாம் நாங்க ஆடணும். சரி, நீங்க ஆடுங்க, நான் பின்னாடி ஆடுறேன். ஓ, நாங்க ஆடி நிறைய பேர் உனக்கு முன்னாடி அவன் ஆடணும். இப்படியா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி. அவன் ரேஞ்சுக்கு உனக்கு முன்னாடி ஆடணும். சரி, பின்னாடி அண்ணா தெரிய மாட்டேங்குது. நான் அது பாத்துக்கிறேன். ஆமா.
அந்த ரியாக்ஷன்லாம் அவனுக்கு குத்துப்பாங்கடா, நீங்க மட்டும் ரியாக்ஷன் சரி இப்போ பிரச்சனை வேணாம், அவங்க ஆடணும், உங்களுக்கும் டான்ஸ்லாம் ஆடணும் ஆசையாக இருக்கும். இல்ல இல்ல அதெல்லாம் எங்களுக்குலாம் இல்ல. ஆசை இல்லை, எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. எங்களுக்குலாம் மொத்தமா போயிடுச்சு என்னது டான்ஸர். பாவம் அத்தனை பேர் மக்கள்லாம் யாரு? இருக்காங்க. ஏய் போங்கடா போங்கடா வீட்டுக்கு போங்கடா. டேய் ஒரு நல்ல டான்ஸா பாருங்கடா தம்பிங்களா. அமுச்சு சரி, விட்டேன். நம்ம டான்ஸ் ஆடணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடணும். ஒன்றும் தம்பிக்கு மன்னிப்பு கேட்டுட்டு டான்ஸ் ஆடு. எஸ், சூரியவம்சம் மாதிரி கர்ச்சீப்பை போட்டு மன்னிப்பு கேட்டு டான்ஸ் ஆடு. இந்த பென்சில் வச்சுக்கோ, கீழே போட்டு மன்னிப்பு கேளு. போட்டு போட்டு குத்திர கித்திர போறான்டா. அப்படியா? அப்ப பென்சில் வேணாம். சரி ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர், ஓகே டன். அடுத்து கமல் அவர்களுக்கான சுச்சுவேஷன். பார்த்து கொடுங்கடா ப்ளீஸ்டா. நல்ல சிச்சுவேஷன். ஓகே, உங்களுக்கும் ஒரு ஆங்கருக்கும் கிசு கிளம்பிருச்சு. இது பெரிய பொருளியா வெடிச்சிருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் வந்து ஆங்கரிங்லாம் போதுங்க, விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள வந்து சமாதானப்படுத்தி இல்லை நீங்கள் ஆங்கர் பண்ணணும்னு ஒத்துக்க வைக்கணும். ஓகே ஓகே, இந்த பாட்டுக்கு அப்புறம் அழுவா. நான் தானே பாட்டு வரணும். நீங்க பாரு. என்னடா கையெல்லாம் கரலை கட்ட மாதிரி வச்சுக்கிறேன், பொண்டாட்டின்னு வர சொல்றியாடா? திட்ட கூட முடியாது. கையெடு முதல்ல. நீ கை வச்ச கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. அது ஒரு கம்பளி பூச்சியா சொல்றியாடா? கிண்டல் பண்றியா? இங்க பாரு, இந்த இந்த மொக்க ஜோக் சொல்றதெல்லாம் அங்கேயோட நிறுத்திக்க. ஒரு வாரம் தானே வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள ஒரு வாரம் வீட்டுக்கு வரல. நீ ஒரு வாரம் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராதது எனக்கு பிரச்சனையே இல்ல. உன்னை பத்தி என்ன போட்டிருக்காங்க Facebookல? நான் சொல்றேன் கேளு. உன்னை பத்தி அந்த வெப்சைட்ல என்ன வந்திருக்கு பாத்தியா? ஒரு வாரம் எங்க போயிருந்த நீ முதல்ல? நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஒரு வாரம் நான் எல்லாமே சொல்றேன். செட்டியல் சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லா நடத்துறாங்க, டெய்லி டான்ஸ் பண்றோம் அப்படிலாம் சொல்லி போய் சொன்னல. போய் தானே சொன்ன. நான் எல்லாமே உனக்கு புரிய வைக்கிறேன். எனக்காக ஒண்ணே ஒன்று பண்ணு. என்ன புரிய வைப்ப? மூஞ்ச மட்டும் அந்த பக்கம் திருப்பு, நான் மாதிரி பேசு. சீரியஸா யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் உன்னைய. ஒரு நாள் இப்படி சொல்லி இருப்பேனா? இன்னைக்கு அவ வந்துட்டான்னு என் மூஞ்சி பார்க்க முடியல. இருடா இது என் பொண்டாட்டி இல்ல, விக்னேஷுக்கு சொன்னா. என் மூஞ்சி ஒன்னால பார்க்க முடியல. மூஞ்சி ஒரிஜினல். சரி ஓகே, ஒரிஜினல் மூஞ்சி இல்ல மூஞ்சி. ஓஹோ, உனக்கு புதுசா மூஞ்செல்லாம் தெரிஞ்சோன்னே என் மூஞ்சி ஒரிஜினல் மூஞ்சி இல்லங்கிறல்ல. அப்படிதான் தெரியுது. பாத்துறேன், எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் இன்னைக்கு. உன் தொல்லையா தாங்க முடியாதுங்க, அப்பா வேறையா? ஏய், இதெல்லாம் நான் எப்பறா சொல்றேன்? ஆசையா சொல்லுவியே கமல். இதெல்லாம் சும்மா இங்க உனக்கு பண்ண சொன்னது. நீ நல்ல பொண்ணு, உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அத சொல்லுங்க. கூட்டிட்டு வரேன். நான் சொல்வதெல்லாம் உன்னைக்கு கூட்டிட்டு வரேன் அவனை. போலாம். என்ன போலாம்? எங்க என்ன போலாம்? போலாம்? நீ தான் போயிட்டு வந்துட்டல்ல, போ. போடா, இப்பெல்லாம் பேசுறா. அப்படியே போ. போலாமா? லேப்டாப்லாம் வச்சு ஓடுறேன். என் அண்ணன் மாதிரி இருக்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னு இப்படிதானே எல்லா இடத்துலயுமே ஆமா ஆமா, உன் அண்ணன் மாதிரி தான் இருக்காரு. அப்பவே சொன்னாங்கண்ணே, கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பே சொன்னாங்கண்ணே. ஏன் இப்படி பண்றீங்க? இப்படியா பண்ண என்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்து சொல்லு. ஓ, அது என் வாயால கேட்டு நீ குளிரணும். நீ என்ன பண்ணன்றத நான் சொல்லணும். அம்மா சொல்வதா உண்மை. போமா என்ன சார்? சொல்வதெல்லாம் உண்மை. கூட்டிட்டு அவருக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் அவர் போறாராம். நம்ம பேசி போங்க வா. யார் ஃபேமிலி ப்ராப்ளம்? இப்போ நம்ம ஃபேமிலியே ப்ராப்ளம்ல தான் இருக்கு. வா, கை காட்டு. கையை விடு நீ முதல்ல. கை காட்டு. நீ 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 கன்வின்ஸ் பண்ணிடுவ என்னைய. நோ, டோன்ட் டச் மீ. நோ, பிடிக்க மாட்டோம், ப்ளீஸ் காட்டுடா. சொல். சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன இந்த கை ஃப்ரீயா தான் இருக்கு, பார்த்து நடந்து. அப்ப அந்த கையை காட்டு. நோ, சொல்லு. சரி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்ல இவ்வளவு அழகா இருக்கு, நீ தேவதை மாதிரி இருக்க. அப்புறம் ஏன்டா இப்படி? தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் தேவதை மாதிரி இருக்கேனே. நீ போட அந்த பக்கம். ஏன் உனக்கு கேரக்டரா நடிக்கிறதா, ஒரிஜினலா நடிக்கிறதா? நான் நடிக்கல, அந்த சீட்டு போடா. சூப்பர் கமல். மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. அது எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகி போயிடுச்சு. நீ சொல்ல கேரக்டரா போயிட்டு இது பொண்டாட்டியா புரியலையடா. இப்ப இவங்கிட்ட பேசணுமா? அப்புறம் அவ எதனா நினைச்சுப்பாளா? அதனாலதான் போதும், இந்த வீர விளையாட்டு பேசிடுவோம். ஓகே டன். ஆனா எப்பயாவது இந்த மாதிரி பொசசிவ்னஸ்னால ஏதாவது கேள்விகள்லாம் வந்திருக்கா? நீங்க என்ன அவங்க பக்கத்துல நின்னு பேசுறீங்க அந்த மாதிரிலாம்?
அப்பப்ப கேட்பாங்க. என்ன சொல்லுவேன், நான் கூச்சப்படாம சொல்லுவோம்ல, நம்ம பாரு விஜய் பாரு, தளபதி பாரு. ஓ அவங்க கூட கம்பேர் பண்ணி வேற நம்மளே பண்ணிக்கினாதான் உண்டு. சிவகார்த்திகேயன் பாரு, அது நடிப்பு. அங்க நடிப்பாங்க பாரு, அவங்க 2 பேர் சேர்ந்து போய் படம் பாக்குறாங்க. இல்ல அதெல்லாம் படம் தானே, இது ஆங்கரிங் தானே, வாய்ப்பு இருக்குல்ல. நீ கொஞ்சம் மூடி நெருங்கிறியா? ப்ராப்பர்ட்டியா? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க, நான் வேற மாதிரி சொல்றேன். இல்லை இப்போ நம்ம ஒன்று சொல்லணும், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீங்க எதுவும் ஜோக்ஸை சீரியஸா பார்த்து இப்போ வந்து நம்ம ஓகே. ஸோ நண்பன் அவனுடைய அடுத்த செக்மெண்ட் இந்தா வச்சிக்க. இந்தா வச்சிக்கல சில டயலாகோ இல்லை கிளிப்போ ஏதோ ஒன்று இங்கே ப்ளே ஆகும், ஒரு சாங்கோ அந்த மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணிட்டு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். ஓகே. ஸோ புவிக்கான ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். இந்த லிரிக்கை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? உன் சீரியல்ல தவிர எங்கன்னா சொல்லு, நீ அங்கதான் ஒரு வருஷம் ஓட்டணும். தினேஷ் ப்ரோ. 2 தினேஷ். ஹீரோ ஸ்ட்ரெயிட் டெடிகேஷன். ஓகே. ஸோ பூவே பூச்சுடா தினேஷ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். புவியை தொடர்ந்து அடுத்ததா டெடிகேஷன் ஃபார் கமல். ஓகே. ஸோ கமலுக்கான ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். என் பொண்டாட்டி என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, துக்கத்துல இருக்கு. நீங்க பகவான பச்சுல வாங்கில பச்சுல. இது வந்து இப்படி போற இடத்துல எல்லாம் புலம்புறக்கு போறதுல புலம்புற பொண்டாட்டியை பத்தி. ஓ எங்க அண்ணன் தானே தலைவன், தன்மான சிங்கம் தீபக். அவரு மட்டும் இல்லாம சமாளிக்கிறதுக்கு கூட 2 பேர் அவர் வச்சிருப்பாரு. ஜி ரஞ்சினி போன் பண்ணிட்டா, ஜி ரஞ்சினி போன் பண்ணிட்டா, ஜி நான் காலத்து பேசுங்க, நீங்க வேற கூட இருக்கீங்களா, நாடுகள்லாம் உங்களுக்கு அடிச்சிருவாள், என்ன விட்டுருங்க நான் போறேன், என்ன விட்டுருங்க நான் போறேன்ட்டு. நல்லவர், ரொம்ப அடுத்ததாக கார்த்திக். அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாதிரி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். இட்ஸ் மீ. டேய் இப்பதான்டா கொரியோகிராஃபர் குத்துக்கிறானுங்க, புடிங்கிடுவானுங்கடா. யோசிச்சு சொல்றா. இல்லைங்க. ஓகே சூப்பர். ஸோ தேங்க்யூ இந்தா வச்சுக்க விளாண்டதுக்கு. ஸோ நண்பனால அடுத்து நம்ம விளையாட போறது தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். ஸோ தில்லுக்கு சவாலில் உங்கள் முன்னாடி வந்து நிலவேம்பு கஷாயம் இருக்கும். உங்ககிட்ட 2 கேள்வி நாங்கள் கேட்போம், ஒரு கேள்வி நீங்கள் மிச்சம் இருக்க 2 நண்பர்களில் யாராவது ஒருத்தட்ட கேட்கலாம். ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நிலவேம்பை நாங்கள் குடிப்போம், பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் குடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு புவிகிட்ட இருந்தே நம்ம இந்த ரவுண்டை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இப்போ நடிக்கிற சீரியலில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆர்டிஸ்ட். சி இவெல்லாம் என் கோ ஆர்டிஸ்டா அப்படின்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற கோவப்படுற ஒரு கோ ஆர்டிஸ்ட். கசாயத்தையே குடிச்சிடுறேன். கசாயத்தை குடிக்கிறீங்களா? ஓகே ப்ளீஸ். வீரரா குரா என்ன தீர்த்தமா ஏதோ வந்துதுடா, எத்து போட்டேன். எத்து போட்டது பீச கையில் எத்து போட்டேன்டா, சாரிடா. ஸோ புவிக்கான 2வது தில்லுக்கு சவால் கேள்வி. இவங்கெல்லாம் ஏன் ரியாலிட்டி ஷோவை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஜட்ஜ். பிரச்சனையாக இருக்கு. என்ன கைப்பா அடிக்கிறீங்க? பழக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு தட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? கமலண்ணா கிட்ட தான் கேள்வி கேட்பேன். நீங்க ஆங்கர் பண்ணியிருக்கீங்களா? ஆங்கர் பண்ணும்போது உங்க இதுலயே சே கண்டாலே ஆகாதுடா, பிடிக்கவே பிடிக்காதடா, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு நினைக்கிற ஆள் யார்? கோஹோஸ்ட் சசிகலா. இல்ல உங்க இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. இல்ல 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 இருக்காங்க. ஒரு ஷோ பண்றாங்க 50 எபிசோடா. வாட் தி பிளடி நான்சென்ஸ் क्वेश्चन யூ ஆர் ஆஸ்கிங். சரி ஓகே குடிக்க சொல்லுங்க. KCNC சசிகலா. அது அங்க நல்லா இருக்கு. டைரக்டா உள்ள ஊத்துறாரு அவரு.
மாத்திரை கூட போட்டு சூப்பர். ஸோ புவி வந்து 3யுமே குடிச்சிருக்காரு. ரொம்ப சில செலிபிரிட்டிஸ் தான் 3 நிலவேம்பையும் குடிச்சிருக்காங்க. எதையும் தாங்கும் மீது அந்த லிஸ்ட்ல நீங்க சேர்ந்துட்டீங்க, கோல்டன் லிஸ்ட்ல. கோல்டன் முடிக்கிட்டோம். இவங்க கழுவி ஊத்தந்த வாங்கி குடிச்சா நீ கோல்டன் லிஸ்ட்ல சேருவேன். இப்போ நீங்க குடிப்பீங்க பாருங்க. ஓகே. ஸோ அடுத்து யாருக்கு கேள்வினா கமல் அவர்களுக்கான கேள்வி. ஒரு சீனியர் ஆங்கர், நம்ம சேனல்ல இருக்கிற ஒரு சீனியர் ஆங்கர், இவங்களுக்குலாம் இந்த சீனியர் ஆங்கர் நல்ல ஆங்கர்னு சொல்றதுக்கு தகுதியில நீங்க நினைக்கிற ஒரு ஆங்கர். ஏன் இது நீங்க பேரே சொல்லிட்டு உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க ஆப்ஷன். நீ மொத்தமா ஆங்கர்னு கேட்கணும். சீனியர் ஆங்கர்னா எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை கரெக்டா சொல்லுங்க எனக்கு. ஒருவேளை ஏஜ்ல இருக்கலாம், இல்ல வந்து Experience-ல வயசுல இருக்கலாம். டேய் கசக்கு தரா ப்ளீஸ்ரா வேற என்ன கேள்வி கேளுங்கடா. 3 குடிச்சிருக்கேன். இரா யாரோ ஒரு தாள் பண்ணா. ஏன் மூஞ்சி மூஞ்சி உண்மையிலே பயங்கர கஷ்டம்தானே? மச்சான் குடிக்கணும் இல்லை குடிச்சு அப்புறம் ஸோ தில்லுக்கு சவால் கமலுக்கான 2வது கேள்வி. ரஜினி சார், கமல் சார், இவங்க 2 பேரும் எலெக்ஷன்னா யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? நம்ம சொல்றது இல்லாம பார்த்துனுக்கு போறாங்க. இருந்தாலும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க ரசிகர்கள் பார்ப்பாங்கல்ல. ஆமல அடிப்பாங்கல்ல. இங்கே பல பேர் இருக்கலாம். அடிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. ஏய் அந்த டெக்னாலஜி எப்படிடா ஃபாலோ பண்ற? யார் எவ்வளவு திட்டினாலும் அப்படியே காதுல வாங்காமே இருக்கியேடா. எனக்கு சொல்லுங்கடா. அது சக்கரை போட்டிருக்கு. மாத்தி அதுதான் இன்னும் கேவலமா இருக்கும். சாமி டிவி எடுத்துட்டு போதும். இப்ப சக்கரையே நிலவு மாதிரி கஷ்டம். ஆக்சுவலா 2 பசங்களை கூட்டிட்டு வந்து கூட வேற யாருன்னா மகேஸ்வரிக்கு கீகி கூட்டிட்டு வந்துருக்கலாம். இப்படியே சாஞ்ச மாதிரியே உட்காந்து. உங்களையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல, போங்கடா. ஆனா இதை உங்க ஒய்ஃப் வைப்பாங்கல்ல? அந்த மாதிரி இல்ல, சாஞ்ச மாதிரி இல்ல, நெஞ்சில சஞ்ச மாதிரியே இருக்குது. ஓகே. ஸோ 3வது கேள்வி நீங்க கேட்கலாம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தட்ட. நான் கேட்கணுமா? அவன் தான், நான் தான் உங்களை வந்து இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், சரி பண்ணேன். அவன் தான் வந்து குடிங்க பண்ண சக்கரை கொடுத்தேன். நான் உங்களை கேர் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டு கடைசி கேர் பண்ணேன். சரி நான் ஓகே அப்படிலாம் பண்ணேன். அவன் தான் வந்து குடிக்கணும்னு இல்லைன்னா எல்லாம் பண்ணிட்டு கோர்த்துட்டான். கவுண்டர் வேற உங்களுக்கே தெரியும் வச்சுக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் கேள்வி யோசிக்கிறேன்டா. யாருக்கு யோசிக்கிறீங்க அதை யோசிங்க. யாருக்குன்னு நீ 3 குச்சி இருக்கிறியா? ஆமா இல்ல இல்ல இன்னொன்னு குடிக்கிட்டு இந்த கயிறு ஒரு சைடு வலிக்கிற மாதிரியே இருக்குது. யாருன்னா அமி கூட்டா நல்லா இருக்கும். அவன் சொல்லி அமுக்குறான், நான் சொல்லாமே அமுக்குறேன். கை இந்த சைடு தான் வலிக்குது, கால் தான் இந்த சைடு வலிக்கிற மாதிரி இருக்குது. அது கதாயவே ஓ அமுக்க மாட்டியோ? கை வலிக்குது. புவியே கேட்பான். புவி புவி வந்து சீரியல் நடிகரல்ல, எப்போ வந்து உன் டைரக்டர் வந்து பயங்கரமா திட்டுருக்க, ஏன்னா இப்படி சாவடிக்கிறானுங்க, சாட்டு இருக்கியான்னு கேளுங்க. திட்டினது கிடையாது. திட்டி இருக்கியா இல்ல என்ன திட்டின? திட்டினதை சொல்லு. திட்டினது கிடையாது. அப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். திட்டினதை சொல்லுன்னா நீ சொல்லணும். அப்பதான் என்ன கேட்டானுங்க. நான் கூட தான் 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டேன். என்ன கேட்கல? அது வேற, இது வேற. இதுவும் அதேதான். இல்ல அது வந்து திட்டலன்னா கூட இப்ப திட்டு இல்லன்னா முடியும் அதை புடி. இப்ப எப்படி முடியும்? பதில் அதுக்கு உண்டான பதில் எதுவோ அதை தான் சொல்ல முடியும். புவி ஆனா நீங்க திட்டிட்டீங்கன்னா இப்ப அதை அவர் குடிச்சிருவாரு. திட்டா நான் குடிச்சிடறேன். ரெடியா வச்சுக்கிறானா பாட்டு? ஐயா 3 இல்ல மாமி 4 ஐயா, இன்னைக்கு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஷோப் ரூல் படி இது ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு தான். என்னன்னு? ஆமா அதான் திட்டமாட்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கேட்ட கேள்வி எஸ் சார் தான். ஆமா ஆனா தெரியாம நீங்க சொல்றீங்க. நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். இவனும் சோறு படி நானே தான் ஆன்சர் சொல்லிட்டேன். அவங்களோட குடி வச்சாங்கல்ல. ஆமா அப்பாடா நம்மளுக்கு வரது மாதிரி கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஓகே அடுத்து கார்த்தி. கார்த்திக் அவர்களுக்கான தில்லுக்கு சவால் கேள்விகள் போலாமா? சூப்பர். ஸோ முதல் கேள்வி கார்த்திக்கான தில்லுக்கு சவால் கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே மோசமான அரசியல்வாதி இவர் தான்.
அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு அரசியல்வாதி. எதுவும் தள்ளி உட்காந்துங்க. அதே கையை உள்ள விடுறீங்க. அந்த கை உள்ளடா இந்த கை விட்டுண்டா. அதுக்கு இந்த கையை விட்டுருக்கலாம். செத்தான் சேகர். அப்படிதான் குடிச்சா குடிக்க முடியாதுடா. கல்பா இம்பார்ட்டன்ட் விஸ்கி குடிக்கிறாரு, ஒரு சப்பி சப்பி குடிக்கிறாரு. அப்படியே ஊத்துறா. என்ன வாஷ் பேசின் மாதிரி இரா வாந்தி எடுக்கலாம்டா. அந்த பக்கமே துப்புனா ஆமா நீங்க துப்பிடாத. கேமராக்கு சாப்பிட்டு வேணுமா? அப்படி திரும்பியே குடி. அவ்வளவுதான். டப்புனு வாயில போட்டு சக்கரை போட்டுருங்க, சர்க்கரை போட்டுருங்க. சாஞ்சிக்கோ, தலையை மேல தூக்கிக்கோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிக்கிறா. கீழே வரண்டா. தலையை பாரு மேல பாரு. கீழே குனி இப்படி வருண்டா. ஓகே போ. ஓகேவா? சரி நான் கேட்கிறேன். அடுத்த கேள்வி கேளு. ஆமா அடுத்த கேள்வி. இந்த ஆக்டர் வீட்டில் ரைடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆக்டர். ஐடி ரைடு இவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போகணும் நீங்க நினைக்கிற ஒரு கை ஆக்டர். காமி. ஒருத்தர் பேர் யார் இந்த கரை படித்த கைக்கு சொந்தக்காரன் நினைக்கிறேன். அதுதான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா தான் அவனால ஆன்சர் பண்ண முடியும். ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் சொல்லிட்டான். அவ்வளவுதான். சாரிண்ணே. இந்தாங்க சார் குடிங்க. ஓ இப்ப போடுங்க. இந்த எபிசோட்ல முதல் முறையா நம்ம குடிக்கிறோம்ல. ஓகே கார்த்திக், உங்களோட கேள்வி யாருக்கு? இவங்க ரெண்டு பேர்ல மூணாவது கேள்வி. இல்ல வித்தா கேட்டுறத நல்லா யோசி கேளு. கெத்த கேளு. யாரு கேட்க போற? உங்களுக்கு தான் சொல்லிட்டாரு. கேளுங்கடா அப்ப. கேப்ல என்ன ஏதோ டான்னு சொன்னியா? இத கேட்கல எனக்கு. அதை யோசிச்சு பரவாயில்ல, நானும் சொல்லிருப்பேன் அப்பப்பா. நல்லா பெருசா கேளு. டிகேல வந்து ஏய் நல்லா சொல்லுவான்டா. இந்த ஜட்ஜி ஆங்கரு இந்த மாதிரி கேள்வி அதான் சொல்ல மாட்டான். டைரக்டர் நீ சொல்லி கேளுடா. இல்ல அதை தான் கேட்க வந்தேன். கண்டஸ்டர்லாம் கேட்டா சொல்லுவான். இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஸ்னேகா மேம், அம்பிகா மேம். அம்பிகா மேம். டான்சிங் லேடிஸ்ல அம்பிகா மேம் எங்கடா இருந்தாங்க? அம்பிகா மேம் இருக்காங்க. சரி, ஜெட்டிஎல்ல இருந்தாங்க. ஜிடி மூணு பேர்ல யாரு? வா சும்மா போட்டு நீ சொல்றா. இரா இரா நீ வானா. உன்னை கூட்டம் திருப்பி மூணு பேர்ல அந்த யாரு கமெண்ட் கரெக்டா டெக்னிக்கலா சொல்றாங்க? ஏய் இது பேரடா. இது கேள்வி கேக்குறான். சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு क्वेश्चன் முடிஞ்சு. அது என்ன ரோலிங் ஆகல. அதெல்லாம் நீ क्वेश्चन நீ முடிச்சா இதே क्वेश्चन தான். டெக்னிக்கலா யாரு டான்ஸ பத்தி தெரிஞ்சு கமெண்ட் பண்றாங்க? மூணு பேர்ல அப்ப அதுதான் மத்த ரெண்டு பேரும் டான்ஸ் தெரியாம பத்தி தெரிஞ்சு யாரு கமெண்ட் பண்றாங்க? மத்த ரெண்டு பேரும் தெரியும். தெரியாம சும்மா வாங்க காசுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ சொல்ல போற. இதெல்லாம் சொல்றது கமலன் தான். நீ தான் சொல்ற. நான் எதுவுமே சொல்ல. அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அவ்வளவுதான். ஸ்னேகா மேம். ஸ்னேகா மேம் மட்டும்தான் அவங்க கரெக்டா மட்டும்தான் டான்ஸ் தெரிஞ்சு கமெண்ட் பண்றாங்க. அப்படிதானே? தெரியல மேம். அவங்களாம் ஆனாடா மிச்ச ரெண்டு பேரும் சும்மா வாயை மூடிட்டு இருக்கணும். அங்க பாருங்க, நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்கா. சுதா சந்திரன் மேம் உண்மையிலே எவ்வளவு பெரிய டான்சர்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நார்த்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப நீ டான்ஸ் ஆனா ஸ்னேகா மேம் மட்டும் தான் கமெண்ட் பண்ற இருக்குது இருக்குது. மத்த ரெண்டு பேருக்கும் அதை பத்தி பேசுறது கூட எதுவும் இல்லைன்னு சொல்ற. அவங்க சொல்றத காதுல கேட்கவே மாட்டேன். மூடி போய் எப்படி இப்ப சொல்லு. சரி ஓகே, குடிச்சிருங்க கார்த்தி ப்ரோ. ப்ரோ நான் ஏய் வராத வாந்தியெல்லாம் வர வச்சிருவான்டா பாட்டு போட்டு. குடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படின்னா எப்படி? நீங்க பாட்டு போடுங்க, அதை எவ்வளவு குடிச்சு. இல்ல குடி குடி. ஏங்க இப்படி குடிச்சீங்கன்னா குடிக்கவே மாட்டீங்க. ஒரு மடக்குல அடிச்சிருங்க, அவ்வளவுதான். அபூர்வ சகோதரர் ஸ்ரீவித்யா மாதிரி அப்படியே மடக்குன்னு ஊத்திக்கோ. இல்ல ஊத்து. நான் ஊத்துறேன். நான் கண்ணு முடிக்கும். சரி பண்ணுங்க. உங்க face தான் spoil ஆகும். உழைப்பாரு ஒரு பாட்டு. இப்போ வயித்துல நீ பிரெக்னென்ட் ஆகுற என்ன? பரவாயில்லையா? ஏன் மூஞ்சில போடுவான்? அது காரணம் விக்னேஷ் கார்த்து.
ஸோ 3 பேருமே பயங்கரமாக வந்து தில்லுக்கு சவால் விளையாண்டு முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, அண்ட் தொடர்ந்து நம்ம விளையாட போகிறது சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சுல உங்களுக்கு ஒரு நிமிஷம் தருவோம். அந்த ஒரு நிமிஷம் உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆனோம், நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கிறப்போ உங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். புவி இருக்காருல்ல, ஆமா புவி அவரை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. சீரியல்ல நடிக்கிறாப்ல. ஆனா எப்படி நடிக்கிறார் சீரியல்ல? சீரியல் எங்க நடிக்கிறாரு? அதை விட்டு ஒரே ஆள் 2ஆவும் நடிக்கிறார். ஆமா ஆமா, வில்லன் இவர் தான், ஹீரோ இவர். எப்படியா ஒரே ஆளால வில்லனாவும் ஹீரோவாவும் நடிக்க முடியும்? டி-ஷர்ட் போட்டா வில்லன், சட்டை போட்டா ஹீரோ. ஓ அப்படி பாடி லாங்குவேஜ் ஏதோ போடலன்னா பாடி லாங்குவேஜ் நடிப்பு இதுலலாம் எதுவும் அதெல்லாம் வேரியேஷன் எப்படி வரும்? சீச்சி அப்படின்னா அதுக்கு எதுக்கு புள்ளியை கூப்பிடலாம்? அந்த கேரக்டர் நடிக்கிற மாதிரி தான் வேற யாராவது வச்சு பண்ணிட மாட்டாங்களா? என்ன பிரதர் நான் சொல்றது? கமல். ஆமா கமல். ஒரு நிமிஷம் நீங்க அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. எல்லாரும் சேர்த்து தாங்க ஒரு நிமிஷம். அப்படியா? பேசவே கூடாது. அப்போ ஓகே. சரிங்க. அவருக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலா வந்து அவர் யார் தெரியும்ல? அவர் தான் சீனியர் ஆங்கர். அடுத்த சிவகார்த்திகேயன். ஓ ஆமா, அப்ப யார் சொன்னா? அவரே சொல்றாரு. அவர் நம்மள சொல்லவும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஓ அப்படியா? ஆமா, ஆக்சுவலா எனக்கு வந்து சின்ன வயசுல கமல் தான் பேர் வச்சிருந்தாங்க. ஓ அப்படி. அப்புறம் ஏன் விக்னேஷ் மாத்தினீங்க? அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கமலோட பயங்கரமான ஃபேன், அதனால எனக்கு அந்த பேர் வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் டிவிக்கு வந்தோன்னா பார்த்தாரு, அன்னைக்கே போய் கெசட்ல மாத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் விக்னேஷ் ஆனேன்னா பாத்துக்க. அப்புறம் அவனை பாரு, எங்க அப்பாவுக்கு இருந்த அந்த ஒரு விஷயம் அதை யோசிச்சாரு பத்தியா? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பிறந்தப்ப தெரியாம வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமலை பார்த்துட்டோம், கமலை பத்தி பேசிட்டோம், அதுக்கப்புறமா பேர் மாத்தி இருக்கணும்ல. கரெக்ட். ஆனா என்ன தெரியுமா, கமல் ஒரு பெரிய விஷயம், முயற்சி பண்றது தான் விஷயம். நீங்க வந்து ஜெயிக்கிறது ஜெயிக்கலன்றதெல்லாம் ரெண்டு, முயற்சி பண்றது தான் விஷயம். ஏன்னா ரொம்ப வருஷமா ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷமா ஆங்கர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படி வரீங்க. ஓகே, அப்ப அதுதான் அந்த முயற்சி தான் அவர்கிட்ட வந்து என்னைக்குமே அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது தான் அந்த. அதே மாதிரி கார்த்திக், ஆமா, நம்ம தான் வந்து டான்சர்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறோம்னா அவர் அதை ஏத்துக்கிறாரு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து நமக்கு வர ஒரு 160வது டான்ஸ் கெஸ்ட். நம்ம நண்பண்டாக்கு வர 160வது டான்ஸ் கெஸ்ட். 160 ஆயிடுச்சா? ஆமா, அப்போ வந்து அவ்வளோ திறமைகள் இருக்கா, டான்ஸ் திறமைகள் ஜீல அப்படி. யார் வேணா டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ நீயும் நானும் இன்னொரு ஷோவுக்கு டான்ஸ் கெஸ்டா போகலாம். இப்போ அவர் வந்திருக்காருல, அந்த மாதிரி வந்து நம்மளும் போகலாம். அதான் விஷயம். ஓகே, ஸோ 3 பேருக்கும் நன்றி. சரி, ஓகே, அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆரம்பி அச்சுவிடு. விக்னேஷ் இருக்காரு, அவர் இப்போ போடுற சொக்காலாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம அந்த சோள இது இருக்குல்ல, சோளக்காட்டு பொம்மை, அது மாதிரியே இருக்கும். அதுக்கு பானை மண்டையில இருக்கு, இவனுக்கு வயித்துல இருக்கு. அதுதான் ஒரு பானை வச்சிருக்கேன், 9 பானை வச்சிருக்காரு. அது இன்னொரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அது இவரு தான். அவரு இல்ல, இங்க வர நீங்க இரு. மூஞ்சில தொப்ப போட்டவரு ஆக பாரு, அவ்வளோ அழகா அம்சாம அந்த சிரிப்பு தான் அழகு. இந்த சிரிப்பு தான். இப்போ அவங்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு, பாராட்டிட்டு இருக்காங்க. நிஜமா சொல்ல போனா பிராங்க் அழகா அந்த மீசை பாத்தீங்கன்னா இல்லையா, அந்த உட்கார ஸ்டைலே பாத்தீங்கன்னா வேற லெவல். ஆம்பளைங்களை வர்ணிச்சுக்கிட்டே வர்ணிக்கிறத விட அவர் பேசக்கூடாது. அங்கே பேசுறேன், அங்க எங்கேயுமே பேசக்கூடாது, இருக்கட்டும். நான் தான் முதல்ல சொல்லிட்டல, உனக்கு தான் கலாய்ச்சா வாய் தான் வலிக்கும். ஜோனு கொட்டுற மழை, 2 எருமாடு, இவனுக்கு 2 பேர் பக்கத்துல. எருமாடு கூட கொஞ்சம் அப்படி தோலெல்லாம் ஆட்டம், இவனுக்கு கொஞ்சம் ஆக மாட்டானுங்க. இவங்களை பத்தி பேசி வாய் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து அழகா இருப்பான், ஒருத்தன் இருப்பான். இந்த 25 எபிசோட்ல அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியவே தெரியல. எனக்கே தெரியாது. அதேதான், உனக்கு தெரிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியும். அவன் பேசுற 2 வார்த்தை, ஐயா, ஆமாங்க ஐயா, சரிங்க ஐயா. அதுல எடிட்ல இருக்கிறவன் நம்மளோட இவனை பார்த்தா பிடிக்காது போலக்குது. அந்த ஐயாவை 4 ஐயாவில் ஒரே ஒரு ஐயா ஆக்கிடுவான். பாவண்டா, ப்ளீஸ் விக்னேஷ், அவனை இனிமையாச்சும் பேச விடு, புரியுதா? ஓகே, பதில் சொல்லிப்பா. உங்க குடும்பத்துல நாங்க கும்மி அடிச்சோம், எங்க குடும்பத்துக்கு நீங்க கும்மி அடிக்கிறீங்க. நீங்களே தான் அடிச்சுக்கிறீங்க, நான் எங்கடா அடிக்கிறேன். But jokes apart, you guys are doing marvelous job. I'll tell you, being ஒரு anchor, senior anchor இருந்துட்டு நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். அதை விட இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப பிடிக்கும், அண்ட் டாம் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் பேசினா தானே மௌனம் அழகா இருக்கும். சூப்பரா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ புவி, கமல் அண்ட் கார்த்திக் 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்தை இவ்வளோ சந்தோஷமான இயல்பான நட்புள்ள இடமா மாற்றினதுக்கு. ஸோ நட்பின் அழைப்பை ஏற்று எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன நினைவு பரிசு.
ஸ்டூடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருத்தருக்கும் 3000 rupees போகும். ஓகே, ஸோ இதே சந்தோஷம், இதே யதார்த்தம், இதே நட்பு மறுபடியும் அடுத்த வாரமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் கெஸ்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. இது நண்பேண்டா.